நலமும் பெற்று தேகபலம் பாதபலம் ஆயுள்பலம் கொண்டு வையகம் தழைக்க வாழ்க, வாழ்வெல்லாம் செழித்து வாழ்க, வளம் நலம் பெற்று வாழ்க. இந்த விழாவில் ஒரு உண்மை முடிவெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. தம்பி வெற்றிமாறன் அவர்கள் இந்த விழாவில் வந்து கொள்வது உண்மையிலேயே பேருவகை கொள்ள வேண்டியது. காரணம் என்னவென்றால் அவருடைய குருநாதர் பாலுமகேந்திரா வைத்து வண்ண வண்ண பூக்கள் படத்தை பிரசாந்தவிக்கு தான் தயாரித்தேன். அது தேசிய விருது பெற்றது. எப்படி வெற்றிமாறன் அவர்கள் எனக்கு அசுரனுக்கு சிறந்த படத்துக்கு தேசிய விருது பெற்று தந்தாரோ அதுபோல பிரசாந்துக்கும் தேசிய விருது பாலுமகேந்திரா பெற்று தந்தார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் பிரசாந்த் அவர்களை நினைக்கும் போது நலவென்பாவில் ஒரு செய்யுள் இருக்கிறது. அந்த செய்யுள் எப்படின்னா, புகழேந்தி புலவர் வர்ணிக்கிறாரு நலனுடைய அழக தமையந்தி கிட்ட. செம்மனத்தான் கண்ணொளியான் செங்கதிரான் மங்கையர் பார்க்கும் மாத்திரத்தில் அவர்கள் மனதை வாங்கும் தடந்தோளான் மெய்மை நலனென்பான் மேலினத்தும் நாளினத்தும் விற்பான் உளனென்பான் வேந்தன் உனக்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தடந்தோள்களுக்கு சொந்தக்காரன் பிரசாந்த். அப்படிப்பட்ட பிரசாந்துக்கு மிக மிக சிறப்பான எதிர்காலம் வருகிறது. அடுத்த ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டாக வருவார் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த இன்னைக்கு வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் டே பிகாஸ் நான் இன்னைக்கு ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலுமகேந்திரா சார் தான் ரீசன். அண்ட் நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலுமகேந்திரா சார்கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்டு பாலுமகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க, வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலுமகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலுமகேந்திரா சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் விஷ் ஹிம் அ வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் இந்த ஈவெண்ட் கெட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் கதிரேசன் சார் என்னை இன்னைக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல. அதனால வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டைட்டில் ரிவீலோடு சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேபி ஆஃப்டர் த டைட்டில் ரிவீல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலான நிகழ்ச்சி. என்னுடைய பார்ட்னர் திரு கதிரேசன் அவர்களின் அன்பு மகன் ஆதிஷ் ஹரிகரன் இந்த படத்தில் அறிமுகமாகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்துலேருந்து இப்போ நீங்கள் ஒரு 3வது ஹீரோ வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 ஹீரோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் 5 ஸ்டார் ஆடியோன்றது அன்றைக்கி வச்சோம். இன்றைக்கி 5 ஹீரோ வர போகிறாங்க. பிரசாந்த் சார் மற்றும் தியாகராஜன் சார், உங்களுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த மாதிரி அவர் அருமையான அறிமுகப்படுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. எப்போவுமே டாப் ஸ்டார் தான் நீங்கள். எவர் கிரீன் டாப் ஸ்டார். உங்கள் படம் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாமே வெற்றி படங்கள் தான். ரொம்ப சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுக்கு மற்றும் அவர் அறிமுகம் பண்ணதுக்காக ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே பிரசாந்த் சார். எனக்கு பிரசாந்த் சாரை நான் வந்து ரொம்ப ஒரு ஆடியன்ஸாக பார்த்து வியந்த ஒரு ஹீரோ. நாங்கள் அந்த டைம்லலாம் சொல்லுவாங்க ஆக்ஷன் சீன்ஸை பெஸ்ட்டாக பண்ணுறது பிரசாந்த் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அப்படி சாரோட இவ்வளோ ஃபிலிம்ஸ் ஜீன்ஸாக இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் அந்தந்த டைமில் பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ எனக்கு எகெயின் பிரசாந்த் சாரோட ஒரு புது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு என்னோட பெரிய விஷஸை ஒரு ஆடியன்ஸாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார்.
அண்ட் தென் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் தேவயானி மேம் என்னோட ஃபேமிலி மாதிரி நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ தேவயானி மேமோட டாட்டர் பிரியங்கா லான்ச் ஆகுறாங்க இந்த படத்தில். ஸோ அது எனக்கு இட் ஃபீல்ஸ் லைக் ஃபேமிலி. இந்த படம் பெரிய தேவயானி மேம் மாதிரியே அவங்களோட மனசு மாதிரியே இந்த படம் பெரிய அளவில் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், பெரிய ஹிட் ஆகுன்றது எனக்கு 100% ஷியூராக தெரியும். ஸோ என்னோட ஹார்ட்டி விஷஸ் மேம். அண்ட் தென் கதிரேசன் சார். ஸோ கதிரேசன் சார்கிட்ட இப்போ வெற்றி சார் சொன்ன மாதிரி நானும் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது கதிரேசன் சாரோட. ஸோ எனக்கு கதிரேசன் சாரோட சன் ஹரி உங்களுக்கு ஹார்ட்டி விஷஸ். ஸோ இந்த படம் இப்படி எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாரும் சேர்ந்து பண்ணுற இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு ரொம்ப மனசார தோணுது. ஸோ ஹாப்பி பர்த்டே அகெயின் பிரசாந்த் சார். ரொம்ப ஈகராக இருக்குது சார் இந்த படம் பார்க்க. பிரசாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். டாப் ஸ்டார், மல்டி டேலண்டட், ஒரு வெர்சடைல் ஆக்டர். உங்களுடைய பர்த்டே ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் புகழ் பெற்று நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். இந்த படம் வந்து ஒரு 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 சினிமா குடும்பத்தின் விழாவாகவே ஆயிடுச்சு. ஏன்னா தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாரு, கதிரேசனுடைய மகன் ஹரி ஹீரோ அறிமுகிறாரு, எங்கள் அன்புக்குரிய தேவயானனுடைய மகள் இதில் அறிமுகமாகறாங்க. இப்படி எல்லாமே மொத்தமாக ஒரு எங்கள் சினிமா குடும்பத்தின் விழாவாக நடக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சினிமாவுக்குள்ள நம்ம தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும், வெளியிருந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணுன்றது நெஞ்சார வாழ்த்தி வேண்டுகிறேன். நன்றி. டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களை நான் பார்த்தேன், ரசித்தேன், பார்க்கிறேன், ரசிக்கிறேன், பார்ப்பேன், ரசிப்பேன். ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இப்போ புது மீடியா நிறைய பர்சன்ஸ் இருக்கிறனால ஒரு விஷயம் நான் வந்து கொஞ்சம் ஒரு பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் டைட்டிலில் பிரசாந்த் அவர்களுக்கு டாப் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை நான் கொடுத்தேன். அந்த டாப் ஸ்டாருங்கிற பட்டம் என்றைக்குமே நிலச்சி நிற்கிற மாதிரி இன்றைக்கி வந்து எங்கேயுமே நம்ம பார்க்கும்போது அந்த டாப் ஸ்டாருங்கிற அந்த வேர்டை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து உள்ளூர ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பெயர் திறக்கப்படக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப ஒரு முக்கியமாக பிரசாந்த் சார் அவர்களை தாண்டி கதிரேசன் அவர்களுடைய மகன் அதில் அறிமுகமாவதும், தேவயானி மேடம் அவர்களுடைய மகள் அதில் அறிமுகமாவதும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாகும். அதுவும் இந்த இடம் வந்து ரொம்ப ஆகி வந்த இடம். இந்த இடத்துலேருந்து விளைய போகிறீங்க. நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு ஒரு டாப் இடத்துக்கு நீங்கள் 2 பேருமே போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் பொதுவாகவே கலந்துக்கிற விழாவில் தானு சார் வரும் பொழுது அந்த ஃபங்க்ஷன் நிறைவு, அதாவது ஒரு மன நிறைவை வந்து எப்போவுமே தரும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, வெற்றி மாறன் வரும்போது வெற்றி ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வரும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த நிகழ்ச்சியிலும் இந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நமது டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் தியாகராஜன் அவர்கள் வந்து ரொம்ப அமெரிக்கையாக இருப்பார், அமைதியாக இருப்பார். பட் வந்து அது ஒரு பூவுக்குள் பூகம்பம் மாதிரி அவர் பண்ணுற படங்கள் வந்து அது வேறு மாதிரி இருக்கும். அண்டு ஒரு சகலகலா வல்லவர் அவர். பல விஷயங்களை உள்ளடக்கி ஆர்ட் டைரக்ஷன் உட்பட ஒரு படத்தில் வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட்டை வச்சுட்டு நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல படைப்பாளி. நம்ம அவரை எப்பவுமே ஒரு மம்பட்டியானா தான் பார்த்துட்ருக்குறோம். டைரக்டராக வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தின் இயக்குனர் தியாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. பிரசாந்த் மென்மையானவர், திடகாத்திரமானவர், உறுதியானவர், குழந்தை மனம் படைத்தவர், அன்பும் காதலும் நிறைய கொண்டவர். அவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதில் வந்து நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இன்னைக்கும் அப்படியே இருக்காரு. அது ஒரு சின்ன உதாரணம்.
அவரோட அந்தகன் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். அதில் நானும் பிரசாந்த், யோகி பாபு, ஊரசி 4 பேரும் உட்காந்து சீன் சொல்லிட்டாருங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் பிரசாந்த் நீ இதை பேசு அப்படின்னு, யோகி பாபு வந்து சார் நான் இதை சொல்கிறேன் சார் நீங்கள் இதை சொல்லுங்கன்னு, ஒரு விஷயம் நான் விட்டுருவேண்ணா அப்படின்ட்டு நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி சீனை வந்து எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. நாங்கள் அதை பண்ணோம். கட் அப்படின்னாரு. பிரசாந்தை கூப்பிட்டாரு, என்ன டைலாக் இருக்குது அதை மட்டும் பேசு, அதுக்கு மேலே பேச. சரிப்பா. இங்கே வந்தோடனே மறுபடியும் நான் இல்லை பழசே பேசிடுவோம், இருக்கிறதே பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி, அது வேற விஷயம். ஆனால் பிரசாந்த் எல்லாம் நான் எங்களோட வந்து இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்கிலையும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தையெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜன் சார் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் இதனோட இருக்குது அப்படின்ட்டு. தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு. சார் உங்களுக்கு வாழ்க்கை, எனக்கு வயதில்லை, நான் சிறியவன். இருந்தாலும் வந்து படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அதில் வந்து தேவயானியோடைய டாக்டர் நடிக்கிறாங்க, நம்ம கதிரேசன் சாரோட பையன். ஓ வெரி குட். அவங்க தான் ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்குன்னா கண்டிப்பாக வந்து முதல்ல இங்கே பாம்பேயில் உட்காந்து வாங்கிறதுக்கு போட்டி பண்ணால் இல்லை சார் தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார், தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார், இதே தான் சொல்லுவாங்க. நானே 4 படங்கள் ட்ரை பண்ணேன், இல்லை சார் தியாகராஜ் சார்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல படம், ஓடுற படம் அப்படின்னா முதல்ல ரைட்ஸ் வாங்குறவர் அவர் தான் இன்னி வரைக்கும் நினைக்கிறேன். அது ஸோ அப்படி ஒரு ரீமேக் படத்தில் நடிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள், பெரிய வெற்றி அடையணும் படம். நீங்கள் உங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய பதவியிலையும் கிடைக்கணும், நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணும்னு வாழ்த்துக்கிறேன். பிரசாந்தை வாழ்த்த வந்து எனக்கு வயது இருக்கு. நான் என்ன வெளியில் வானமே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். ஸ்ரீ கணேஷ் அவர் சொன்ன மாதிரி அவருடைய படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். ஒரு 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 வாசட்டைலான ஆக்டர் அவர், ஒரு ரெலவெண்ட்டான ஆக்டர். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ரெலவென்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களை எடுத்து இன்றைக்கி நம்ம இயக்குற படங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வாசட்டைலான ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துருக்காரு. வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ், எமோஷன்ஸ். ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு 2 படங்கள் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒன்று வந்து வண்ண வண்ண பூக்கள் சார், அதுவும் கல்லூரி வாசல். அப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம். திடீர்னு பார்த்தா தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூக்கி போட்டு மெரிச்சிட்டு இருப்பார். ஸோ அப்படி ஒரு இமோஷன் தான் பிரசாந்த் சார். எனக்கு பெரிய ஃபேன் நான் உங்களுக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு லாஸ்ட் ஃபோன் கால் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசினேன் ஒரு இதை பற்றி உங்களுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். அவர் அடுத்த படம் டைட்டில் ரிவீல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு ஃபேனாக நான் இங்கே வந்திருக்கேன், ஒரு ஃபேனாக தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது இந்த மேடையில் நிற்கிறது. தியாகராஜன் சாருக்கு தேங்க்ஸ், அவருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கதிரேசன் சாரோட சன் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, என் தம்பி மாதிரி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் அவங்க. இப்போ அதே மாதிரி தேவயானி மேமோட டாக்டரும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஒரு நல்ல டீமாக ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மிகப்பெரிய வெற்றி பட நாயகன் ரஞ்சன், அவருடைய பெயர் தாங்கி வரக்கூடிய ரஞ்சன், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் மாபெரும் வெற்றி நீட்டி தரும். எனக்கு முதல்ல நீங்கள் பிரசாந்த் பர்த்டேன்னு சொல்லி பிஆர்ஓ சொல்லி தான் நான் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா தான் எனக்கு ரொம்ப நெருக்கமான என் தம்பி கதிரேசனுடைய திருமகன். அதாவது சிங்கத்தின் சீற்றமாய், சிறுத்தையின் தோற்றமாய், புலியின் பாய்ச்சலாய் புறப்பட்டு வரக்கூடிய புறநாற்று புலிப்போத்தாய் ஹரி வருவான் என்று நம்பிக்கை. அதோடு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு நடிகை என்று சொன்னால் தேவயானுடைய திருவுருவம் தான் அப்படி வரணும். அப்படிப்பட்ட திரு நங்கை நல்லாளுக்கு ஒரு மகள். அந்த மகள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது உண்மையிலேயே நான் திரும்பவும் ஒன்று செய்யலை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. அதாவது நலவென்பால் தமயந்தின் அழகை வர்ணிப்பார் புகழேந்தி புலவர். நலன்கிட்ட
நாற்குணமும் நாற்படையா ஐம்புலனும் நல்ல மச்சா ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசாய் வேற்படையும் வாழுமே கண்ணா வதன மதி குடை கீழ் ஆளுமே பெண்மை அரசு. அதாவது வெண்புற்று கொடைய முகத்துல தாங்கி தேவயானுடைய திருமகள் பெண் என்ற அரசு என்ற அரசியை இந்த திரையுலகை ஆளுவாள் என்று சொல்லி வெற்றிக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கதிரேசன் சார் வந்து எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு படம் ப்ராஜெக்ட் பண்ணலாம், பையனோட பசங்க 2 பேர் இருக்காங்க, யார் வேணால் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருக்கார், கிளாஸ் போகிறாங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். சரி, இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகலாமா, இந்த ஃபில்மு தியாகராஜன் சார் பண்ணுறாங்க, பிரசாந்த் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஓகே சார், நான் எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து எனக்கு மைண்டில் வந்து இவன் இல்லவே இல்லை, இப்படி இந்த மாதிரி இல்லை. ஆட்களமில் ஒரு 2 ஷாட்டில் இருப்பாங்க, சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தேன், எனக்கு அதுதான் மைண்டில் இருக்குது. இங்கே வந்தால் நல்லா தாடி மீசெல்லாம் நல்லா வளர்ந்து இஸ் மேன் நவ். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ளீஸ்ட். அதே மாதிரி தேவயானி மேமோட டாட்டரோட சேர்ந்து பண்ணுறான்னு சொன்னப்போ சந்தோஷமாக இருந்தது. ஷி ஆல்வேஸ் ஹேஸ் த வாட் டு சே த குட்வில் ஆஃப் தமிழ் பீப்புள். நமக்கு அவங்க பண்ண ரோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒருத்தராக வந்து அவங்கள பார்க்க வச்சிருக்கு எப்போதுமே. அண்ட் அந்த லவ் அண்ட் கேர் அவங்க டாட்டருக்கும் எல்லார்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வே ஷி கேரிஸ் ஹெர்செல்ஃப் ஆன் வேர் ஷி இஸ் ப்ரெசன்ட், அது எல்லாருக்குமே ஒரு ஆல்ரெடி ஷீ இஸ் லவ்ட் பை எவ்ரி ஒன். அண்ட் இந்த படத்தின் மூலமாக அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு 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 மிகப்பெரிய வரவேற்பு இருக்கணும்னு நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ விஷ் தெம் போத் பிக் சக்ஸஸ்ஃபுல் கெரியர். அண்ட் தியாகராஜன் சார், யூ பீன் அ வெரி ஒரு 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 ஃபியர்ஸ் ஃபாதர். அண்ட் கதிரேசன் சாரும் அப்படி ஒரு ஃபாதர் தான். ஸோ 2 ஃபாதர்ஸ் உடைய விஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற 2 சன்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. பிரசாந்த் சார், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபில்ம் அண்ட் யுவர் ஃபியூச்சர் வெஞ்சர்ஸ். தேங்க்யூ. இல்லை, டைட்டில் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரஞ்சன்றவர் வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்டர் அவர். அந்த பேர் எனக்கு ஞாபகம் வருது. ரஞ்சன்றது ஒரு ரொம்ப கலோக்கையிலான ஒரு பேர். ஸோ அது வந்து இட் வில் ரீச் எவ்ரிவேர். படமும் ஏற்கனவே ஆரம்பித்து இட்ஸ் இன் ப்ராக்ரஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் ஒரு யங் கப்பல் கேரக்டர் இருக்குது, ஒரு லவர்ஸ். அதுக்கு வந்து பல பேரை நான் வந்து ட்ரை பண்ணேன், ஒன்றும் சரியாக அமையல. ஒரு நாள் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தம்பியை பார்த்தேன், அரிய. இந்த தம்பி எப்படி வருவாருன்னு அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவர் சொன்னார், நான் வந்து கராத்தே ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறேன், ஸ்விம்மிங் பண்ணுறேன், டான்ஸ் கிளாஸஸ் போகிறேன்னாரு. அப்போ அன்றைக்கே என் மனசில் வந்து இவர் தான் அந்த கேரக்டர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஹரியை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிற ஹரி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவாருங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். வானமே வாழ்த்து சொல்லுது. கதிர் சார், கதிர் சார். கதிரேசன் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தறல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹரி அவர்களுடைய டெபியூ, ஐ நோ வாட் இட் ஃபீல்ஸ். ஒரு மிக்சட் எமோஷன் கண்டிப்பாக இருக்கும் இந்த மேடையில் இத்தனை ஸ்டார்ஸோட அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும்போது. அறிமுக படம் வந்து எப்போவுமே சிலருக்கு வந்து பல விதமான டென்ஷன்ஸை கொடுக்கும். ஆனால் ஹரிக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் ஷூட்டிங்கில் வந்து அழகாக நடித்து இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பார். அதே மாதிரி தேவயானுடைய பொண்ணு, அந்த கேரக்டருக்கு வந்து மறுபடியும் இதே மாதிரி தான் நான் நிறைய பேரை ஸ்க்ரீனிங் பண்ணேன்.
அது கடைசியாக ஒரு நாள் வந்து தேவயானியுடைய டாக்டரை நான் பார்க்கேன் ஒரு இடத்துல. ஸோ இதுதான், ஆனால் அப்போ தெரியாது தேவயானி டாக்டர்னு. இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது தான் எங்கள் அம்மா தேவயானின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு நாங்கள் வந்து இந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ண வச்சோம். தேவயானியும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாராக வரும். ஏன்னா படத்தில் அது வந்து நடிக்கிற ஒவ்வொரு விஷயமும், படத்தில் ஆக்ட் பண்ண ஒவ்வொரு விஷயமும், சீனை உள் வாங்கிட்டு டைலாக் ஒரு டேக்கு மேலே போகாமல் அப்படி அழகாக பண்ணி படத்தை கொண்டாந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டாக்டரை வளர்த்த தேவயானிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Introducing Priyanka for you. ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம். பிரியங்கா அவர்களுக்கும் இது ஒரு டெபியூ. I wish her luck and only success definitely. பிரியங்கா ராஜகுமார் அவர்கள். And then ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அட்வான்ஸ் வந்து பிரசாந்த் சார் தியாகராஜன் சார் தான் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போய் நடக்கவே இல்லை அது. ஸோ தட் வாஸ் சப்போஸ் டு பி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது வந்து அருண் வெட்ஸ் ஹரணின்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துச்சு. அப்புறம் நாங்கள் மிஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வெயில் நடந்தது. ஸோ அந்த அட்வான்ஸ் இன்னும் என்கிட்ட இருக்குது, தியாகராஜன் சார்கிட்ட வாங்கின அட்வான்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் கழிச்சு இந்த ப்ராஜெக்டில் தான் சேரணும்னு இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். மை பெஸ்ட் விஷஸ் சார், மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம், கதிரேசன் சார் அண்ட் தியாகராஜன் சார், த ஹோல் டீம். let this film become a very big hit, sir. Thank you. God. ரெண்டு நல்ல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ரெண்டு விஷயத்துக்கும் பொதுவாக வந்து ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாரும் வருவாங்க, இன்னொரு விஷயத்துக்கு மறுபடியும் அதே நாள் இருந்தால் தவிர்ப்பாங்க. ஆனால் ரெண்டு விஷயம் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பாசிட்டிவாக நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே டு மை டார்லிங் பிரசாந்த். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் பிரதர். பிரசாந்த் எப்போவுமே ஒரு ஃப்ரம் த பிகினிங், பிஃபோர் நான் ஆஸ்டினேட்டராக இருக்கும் போதுலேருந்து வியந்து பார்த்த நிறைய படங்கள், திருடா அதுக்கு முன்னாடி படங்கள், செம்பருத்தி எல்லாம் நாங்கள்லாம் தியேட்டரில் பார்த்து ரசித்து விசிலடிச்ச ஒரு நடிகர் பிரசாந்த் எல்லாம். எங்களுக்கெல்லாம் போகாமல் அந்த டைமில், ஏன்னா எங்கள் பக்கத்தில் முன்னாடி இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக சைட் அடிப்பாங்க. இந்த கலருக்கு எப்போவுமே லேட்டாக தான் வந்து எங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். இவருக்கெல்லாம் பயங்கர அக்செப்டன்ஸ் அந்த டைமில், பயங்கர பொறாமல் இருக்கும். கண்டினியூஸாக சில்வர் ஜூப்ளியாக கொடுத்துட்டு இருப்பார். இன்ஃபேக்ட் ஐ ஷுட் தேங்க், எப்போவுமே ஒரு ஆக்டருக்கு முக்கியமாக நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும்னா கூட ஒரு தூணா யாராவது இருக்கணும் எப்போவுமே. அது தியாகராஜன் சார் வந்து ஃப்ரம் த பிகினிங் டில் டுடே அவர் இருக்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தியாகராஜன் சார், உங்களோட விஷன், யூஆர் அ விஷனரி. ஆக்சுவலி யூஆர் அ விஷனரி. உங்களோட விஷன், உங்களோட உழைப்பு தான் டுடே பிரசாந்த் இஸ் ஸ்டாண்டிங் டால் டில் டுடே. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம். பிகாஸ் எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான். தியாகராஜன் சார் பற்றி அப்பா எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோ, தியாகராஜன் சார் எப்படி விடாமுயற்சியாக அவர் பையனை வந்து கொண்டு வராரு, அந்த மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு he kept you as an example, sir. So we always keep you in mind. Thanks to you, sir, for being with a lovely star and not a joke to survive in the industry for so many years at the top. So I always wish my brother Prashant and எங்கிட்ட ரெண்டு புதுமுகங்கள், so happy. தம்பி ஹரி கதிரேசன் சார் என்னோட நண்பர், என்னோட பிரதர், அதுக்கப்புறம் தான் தயாரிப்பாளர். அப்புறம் நான் தலைவராக இருக்கும்போது அவர் பொதுச் செயலாளர் இருந்தார். அதெல்லாம் வேற, அது சேவை. ஆனால் நட்புன்ற ரீதியில் கதிரேசன் சார் வந்து பல வருடங்களாக என்னோட இருந்து நல்லது கெட்டது, இன்பம் துக்கம், சோர்வடைகிறது, மேலே வருது, எல்லாத்துலேயும் ஒரு பங்களிப்பாக இருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃபும் பசங்களும். பையன் வந்து இன்னைக்கு வந்து எல்லா வகையிலையும் he looks so positive. That is the best part of it. So I wish Hari all the very best in this venture. And there you can, what can you expect from such a lovely, pleasant, divine looking lady, human being and actress. Devayani madam, oda daughter Priyanka is being introduced.
you have a great legacy to take forward, as I said, because Devani madam is not only சின்ன பெரிய தெரு மட்டும் இல்லை, சின்ன தெருலையும் மேடம் has reached to every house. நாங்கெல்லாம் டவுன் சவுத் ராஜபாளையம் ஆகட்டும், குக்கிராமத்துக்கு போனாலும் தேவயானி மேடமோட ஃபர்ஸ்ட் அவங்களோட சீரியல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது. ஸோ யூ ஹேவ் டு கேரி த லெகசி ஃபார்வர்ட். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டெஃபினெட்லி யூ டூ வெல். ஐ விஷ் த டைரக்டர் அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, எஸ்பெஷலி டார்லிங் ஜிவியோட மியூசிக்கு. ஸோ சொல்லவே தேவையில்லை. இப்போ யூத் திரைப்படம் வந்து ஜிவி வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்து அந்த படம், நான் இப்போ ரீசெண்டாக ஆந்திரா போயிருந்தேன், ராஜமன்றி தாண்டி காக்கிநாடா தாண்டி ஒரு கிராமத்தில் வந்து யூத் படம் போஸ்டர் நான் பார்த்தேன். ரொம்ப பெருமைப்பட்டேன். ஒரு தமிழ் படம் தெலுங்குலையும் சக்க போடுது. ஸோ திஸ் இஸ் த டைம். ஸோ ஹாப்பி டு சி யங்ஸ்டர்ஸ் கம்மிங் ஃபார்வர்ட். அந்த வகையில் திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் கோயிங் டு பி ரியலி, இந்த தருணத்தில் நீங்கள் 2 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி படங்கள், எல்லா படங்களும் ஒரே படம் தான், irrespective of budget or anything. We were all newcomers in the beginning. So இது வந்து this movie, I wish them all the very best. To Kadresan sir, to Priyanka, to Hari, and happy birthday to darling Prashant and everyone involved, the cast and crew. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 2 நிகழ்ச்சி ஒரே நேரத்தில் கலந்துக்கிட்டதில். அண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது எப்போவுமே. நீங்கள் எப்படி என்ன 2004 செல்லமேல வந்து என்னை ஆதரிச்சிங்களோ, இன்னி வரைக்கும் ஆதரிக்கிறீங்களோ, அதே மாதிரி தம்பியும் பிரியங்காவும் நீங்கள் வந்து கூட இருந்து நீங்கள் இருக்கீங்கன்றது அவங்களுக்கு இருந்தால் இன்னும் பெரிய பலமாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் கமிங். சார் ஹாப்பி பர்த்டே சார். சார் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே காலேஜ்லேருந்து வந்துட்டேன், மிஸ் பண்ணக்கூடாது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா இன்ட்ரடியூஸ் ஆகிறா. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ரொம்ப பெருமையாக இருக்குது. இது எல்லா நன்றிகளும் தியாகராஜன் சாருக்கு தான் போகும். சார் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த இவ்வளோ பெரிய காஸ்டில் ஹரி அண்ட் பிரியங்கா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எல்லாரும் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ யா, விஷிங் த என்டையர் டீம் கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ. சாரோட நான் பூமகள் ஊர்வலம், வின்னர், ரொம்ப பாப்புலரான காமெடி வின்னர் 2 படமும் நடிச்சிருக்கேன். சாருடைய இயக்கத்தில் நடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்தது. அது இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது. சார் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் பல டிகிரி படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் படித்ததுக்காக வாழ்த்துக்கள் சொன்னார். இந்த வாழ்த்துக்களில் இன்னும் 4 டிகிரியை நான் படிச்சிடுறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு பயம், உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நான் இன்னும் அந்த அலையில் ஓய்வதில்லை பார்த்துட்டு இன்னும் அந்த முயற்சியிலே இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மம்பட்டியானில் சரி எல்லாத்துக்கும் உதவி செய்கிற மம்பட்டியா சார் கூட இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு ஷாட்டில் க்ளோஸ்அப்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு லென்த் ஷார்ட் டைலாக் பேசணும். நான் அந்த லென்த் டைலாக்கை பார்த்துட்டு பேச போனேன். அப்புறம் அசோசியேட் வந்து சொன்னார், ஏன்னா நீங்கள் இரு, அவன் ஏதோ பேச வர்றான், முதல்ல பேசட்டும், அப்புறம் நீ கரெக்ஷன் பண்ணு அப்படின்னாரு. நான் லென்த்தாக பேசினேன். சாருக்கு கரெக்டாக இருக்குது, அப்படியே பேசி அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையிலேயே அந்த அவையில் சாருடைய பாராட்டு, அந்த ஆண்டவனே வந்து பாராட்டின மாதிரி மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். தேவயானி மேடத்தை பற்றி சொல்ல வேண்டாம். எனக்கு இன்றைக்கும் சோறு போடுற அந்த செத்து விளையாடுவோமா அப்படிங்கிற ஒரு காமெடி அவங்க நடித்த ஹீரோயினாக நடித்த படத்தை தான் நான் நடிச்சிருக்கேன். அதனால் ஹீரோ ஹரிஷாருக்கும் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. தியாகராஜன் சாருக்கு என்னோட நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். சார் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறோன்னு சொன்னார். சார் நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள் சார்ண்ணே. வேறு ஏதோ ஒன்று இன்விடேஷன் வாங்க சார்னா அப்புறம் வந்து நேற்று வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்புறமா தான் அது பிரசாந்தோட பிறந்த. ஹாப்பி பர்த்டே பிரசாந்த். ஹாப்பி. அதான் வந்து பிரசாந்த் பர்த்டேக்கு தியாகராஜன் சார் வந்து என்னை வந்து கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, நானே வருவேன், நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. இல்லை நாங்கள் நாளைக்கு டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், அதுக்காக நீங்கள் வரணும்னு சொன்னார். அங்கே வந்து இப்போ டைட்டில் பார்த்த ஒன்று உண்மையிலே வந்து ஒரு பிரம்மாண்டமான டைட்டிலாக இருக்குது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் பிரசாந்த். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு வந்து பல வகையில் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான படம். ஒன்று என்னோடய ஃப்ரெண்டு, இல்லை என்னோடய பிரதர் பிரசாந்த் நடிக்கிறாரு. அப்புறம் என்னோட நண்பர் தியாகராஜ் சார் டைரக்ட் பண்ணுறாருங்கிறது வந்து 2வது விஷயம். அப்புறம் என்னோட நண்பரோட மகள் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் பிரியங்கா. உங்கள் அப்பாவும் என்னோட நண்பர், உங்கள் அம்மாவும் எங்களோட நண்பர். 2 பேருக்குமே நீங்கள் 2 பேருமே கிரேட்டாக இருக்காங்க. அவங்களோட மகளாக நீங்கள் வந்திருக்கீங்க.
உங்கள் அக்கா வந்து இதில் இருந்து ஆமாம். அப்புறம் வந்து அடுத்து ஹீரோவாக நடிக்கிற ஹரி வந்து என் நண்பரோட மகன், கதிரேசன் சாரோட மகன் சொன்னாங்க. உண்மையிலே வந்து ஆல் தி பெஸ்ட் கதிர். உங்கள் அப்பா இருக்க மிகச்சிறந்த நண்பர். அதனால் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறது வந்து இந்த உண்மையாக இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல படமாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து அமைஞ்சிருக்காங்க. எல்லா வாரிசுகள் வந்து தியாகராஜன் சாரோட சன்னும், இல்லை வந்து ராஜகுமார் தேவையனோட டாக்டரும், கதிரேசன் சாரோட மகனும் எல்லாமே வந்து இதில் சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை கூட எனக்கு சொன்னார் அவர் வந்து. உண்மையில் இது தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா என்னோட ஒளிப்பதிவாளர் ரவி யாதவ் வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர். அவர் என்னோட புலன் விசாரணை, செம்பருத்தி இதுக்கெல்லாம் அவர் தான் கேமராமேனாக இருந்தார். அவரோட குற்றப்பத்திரிகை படத்துக்கு நான் டைரக்டர், அவர் எனக்கு ப்ரொடியூசரு. இது மாதிரி வந்து ஒரு 30 வருஷமாக 35 வருஷமாக எனக்கு நெருங்கிய நண்பர். பிரசாந்த் ஏறக்குறைய 35 வருஷம் ஆனாலும் வயசு அவ்வளோ பிரசாந்துக்கு. 91 நான் பார்த்த மாதிரியே தான் இருக்கார் இன்னும் அவர் வந்து பிரசாந்த். இன்றைக்கும் ஹீரோவாக இருக்கார். நானும் பிரசாந்த் நிச்சயமாக ஒரு படம் பண்ணுவோம். ஏற்கனவே நான் வந்து 3 படம் பண்ணியிருக்கேன். பிரசாந்துக்கு வந்து நிச்சயமாக நான் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ. ஏன்னா பிரசாந்துக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லாரை விட ஆக்ஷன் பண்ணுறதுல விஜயகாந்த் சாருக்கு ஈக்குவலான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த பிரசாந்த். அது மாதிரி வந்து டான்ஸ் பண்ணுறதுலையும் பிரபுதேவாவுக்கு ஈக்குவலாக டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். முன்னாடி சொல்லியிருக்கேன். ஏன்னா நடிக்கிறதுல வந்து பிரசாந்த் என் கூட வந்து முதல் படம் முடிச்சு 2வது படம், அந்த படம் ரிலீஸ் ஆகல. அப்போ என் படத்துக்கு வரும்போது அப்போது பானுமதி ராமகிருஷ்ணா கூட வந்து ஒரு சீன் வந்து என்ன பண்ணாங்க வந்து, பானுமதி ராமகிருஷ்ணா அவங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாரையும் டாமினேட் பண்ணிடுவாங்க. ஒரு சீனில், முக்கியமான சீனில் வந்து பிரசாந்த் வந்து பதில் சொல்லணும். அவன் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து டேக்லாம் மானிட்டர்லாம் அப்படி சும்மா ஆக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு டேக்கில் என்ன பண்ணிட்டாங்க, அவனை ரியாக்ட் பண்ண விடாமல் டக்குன்னு சேர்த்து கட்டி பிடிச்சிட்டாங்க. அவனை கட்டி பிடிச்சிட்டு அந்த ரியாக்ஷன் பண்ண விடாமல் தள்ளுறாங்க. அது அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியாது, இப்போ அவனுக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ண, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இப்படி தள்ளி, பாட்டி உங்களுக்கு தெரியாது பாட்டி, அது அவராக சேர்த்துக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணுறேன். இதில் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, 2வது படம் தான் அது. அப்போ எல்லோரும் ஃபங்க் ஆகிடுவாங்க. அப்போ பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அது ஃபங்க் ஆகிடுவாங்க, இல்லை கட் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அதுலேருந்து வெளியே வந்தது வந்து ஒரு எம்ப்ராசிங்காக இருக்கக்கூடாது, இல்லை வெளியே தெரியக்கூடாதுன்னு அதை ஆக்ஷன்லேயே சேர்த்துக்கிட்டு அடுத்த டைலாக்கு வந்து இவராக ஒரு டைலாக் ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணார். அப்போ நான் ஒன்றே சொன்னேன், நீ தானே அடுத்த அந்த அம்மாவையும் ஓவர்டேக் பண்ணிட்டேன்னு. அது மாதிரி நான் போடும்போது என்னோட படத்தில் காதல் இளவரசன் பிரசாந்த் தான் டைட்டில் கொடுத்தேன். ஏன்னா உண்மையாகவே வந்து பிரசாந்த் எப்படின்னா வந்து அஷ்டவதானி. அப்போவே வந்து சிஜிலாம் வரல. அப்போவே கம்ப்யூட்டர் வச்சு நோண்டிகிட்டே இருப்பார். சார் உங்களுக்கு தெரியாது சார், இது சினிமா வந்து வேறவா மாறப்போகுது சார் அப்படின்னு. பிரசாந்துக்கு டைரக்ஷன் தெரியும், மியூசிக் தெரியும், எடிட்டிங் தெரியும், சிஜி தெரியும், ஏஐ தெரியும், எல்லாம் தெரியும். அதுதான் பிரச்சனை. ஏன்னா பெரும்பாலும் நடிகர்கள் வந்து வந்த உடனே எதுவுமே தெரியாமல் வந்தால் பிரச்சனை இல்லை, வருவாங்க நடிப்பாங்க போயிடுவாங்க. எல்லாமே தெரிஞ்சதால இப்போ அதில் வந்து கரெக்ஷன்ஸ் வரும். அவர் ஒரு கரெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவார். அதனால் அந்த இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே பிரசாந்த் எல்லாத்தையும் விட பழகிறதுக்கு இனிய நண்பர். எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அவர் பழகினவங்க வந்து என்ன கம்மியான இல்லை வந்து சின்ன ஆட்களாக இருந்தால் கூட அந்த நட்பை மாறாமல் அவங்க சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு இல்லாமல் அந்த எல்லாரையும் மனிதராகவும் நண்பராகவும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய குணம் வந்து பிரசாந்துக்கு இருக்குது. தியாகராஜ் சார் உங்களோட விஷஸ் அது மாதிரி ஹரி, நீங்களும் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக வரணும். அம்மா பிரியங்கா, உங்கள் அம்மா அப்பாவுக்காக நீங்கள் வரணும். தேவயானி வேறு நடிச்சிருக்கீங்க நீங்கள் சொன்னாங்க. ஆல் த பெஸ்ட் தேவயானி, ஆல் த பெஸ்ட். இதில் ஜிவி பிரகாஷோட மியூசிக் இருக்குது. எல்லாமே கலந்த ஒரு படமாக இந்த படம் இருக்குது. டைட்டில் கூட வந்து ஒரு கேட்சியாக இருக்குது. இது வந்து ரஞ்சன் இல்லாமல் ரஞ்சன் த அட்வொகேட் சொல்லும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்திருக்கு. எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சாரோட வேலை பார்க்கறதுங்கிறது வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பெருமை, புண்ணியம். அதுக்கு ஈடு என்ன எதுவுமே இல்லை. நோ வேர்ட்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த தியாகராஜன் சார், பிரசாந்த் சார், அப்ரஹாம் சார், இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.
அதுக்கு மேலே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரசாந்த் சார். தேங்க்யூ. ஸோ நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் இப்போது. நான் வந்து ஒரு இயக்குனர் ஆகணுங்கிற கனவோடு எங்களோட ஃபேமிலியில் யாருமே சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ என்னோடய சப்போர்ட் எல்லாமே இந்த மாதிரி நான் பார்க்குற இந்த மாதிரி லெஜெண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதும் அவங்களோட பிளெஸ்ஸிங்கும் தான் வந்து என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய படத்துக்குரிய ஒவ்வொரு வெற்றியும் நான் சாருக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். சார் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பியாக என்னை வந்து விஷ் பண்ணுவார், அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்தகன் படத்துலையுமே நான் சொல்லியிருப்பேன், சாரோட ஸ்பாட்டில் வந்து ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் வந்து சாருக்கு தெரியாது, ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்தவங்கெல்லாம் அவங்க காலத்தில் சார் எப்படி ட்ரீட் பண்ணுவாருன்னு சொல்லி லைக் ரொம்ப ஒரு மாதிரி புல்லடிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சார் கூட இந்த ஜென்ரேஷனில் நான் வந்து இணைஞ்சு பண்ணுறதுல வந்து ரொம்ப பெருமையாக. பிரசாந்த் சாரோட பாட்டுக்கெல்லாம் நான் ஆடியிருக்கேன். இப்போ என்னோட பொண்ணு 8 வயசு, மம்முட்டியான் பாட்டுக்கு இப்போ அவளும் ஆடிட்டுருக்கா சார். ஸோ ரஞ்சன் படத்தோட டைட்டில் ரிவீலிங் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் அவர்களின் பர்த்டே கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி, ராஜகுமாரன், இனியா மற்றும் பிரியங்காவின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முதல்ல தியாகராஜன் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு தலைமுறை வருது, லான்ச் ஆகுறாங்க இன்னொரு தலைமுறை. புது முகங்கள் அறிமுகம் பண்றது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். புது முகங்களை கொண்டு வருது, லான்ச் பண்ணுறது, அவங்களோட எதிர்காலத்தை செதுக்கிறது. அந்த மாதிரி தியாகராஜன் சார் வந்து இந்த படத்தில் என்னோட மகள் பிரியங்கா ராஜகுமாரன், அதுக்கப்புறம் ஹரி கதிரேசன் 2 பேரையும் லான்ச் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தியாகராஜன் சார். We are always very very grateful to you. Thank you so much. Heartfelt, ரொம்ப ஹார்ட் நிறைந்த கிரேட்ஃபுல்னஸ், தேங்க்ஸ். ஏன்னா அறிமுகம் படுத்துறது பெரிய விஷயம், அது ஒரு இன்னொரு லைஃப் கொடுக்கறது, அது வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இந்த 2 பேருக்கும். கண்டிப்பாக இவங்க உங்கள் பேரை காப்பாற்றுவாங்க, நல்லா நடிப்பாங்க, சினிமாவில் ரொம்ப நாளாக இருப்பாங்க, அப்படி தான் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா நடிப்பாங்க, சூப்பராக வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். பிரசாந்த் அவர்களுக்கு என்னோட பர்த்டே வாழ்த்து. ஹாப்பி பர்த்டே பிரசாந்த். தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட். அப்பு படம் பண்ணும்போது நினைக்கவே இல்லை என்னோட பொண்ணு அதுக்கு மறுபடியும் நம்ம இணையும் போது என்னோட டாட்டர் இவங்களோட ப்ரொடக்ஷனில் நடிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கல இல்லையா? நினைத்தாலே நெஞ்சுக்குள்ள இனிக்கும் அதை ஏனோ அப்படி ஒரு பாட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுதான் அப்போவே நல்ல ஒரு இனிப்பான ஒரு விஷயம் ரெடி ஆகிட்டு இருந்தது. என்னோட பிரியங்கா, ஹரி எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பலமாக ஒரு தூணாக இருக்கிறது ஹரியோட அப்பா கதிரேசன் சார். கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கேமராமேன் ரவி யாதவ் சார், பெரிய கேமராமேன், டைரக்டர், அவரும் ஒரு பக்கபலம். ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் டைரக்டர், இன்னொரு ஒரு பெரிய பக்கபலம். அந்த மாதிரி ஒரு நிறைய லெஜெண்ட்ஸாக இருக்கிறாங்க இந்த ஃபில்மில். இந்த ஃபில்ம் பெரிய வெற்றி அடையணும். அண்ட் விஷிங் த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிதிங் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு சின்ன பதட்டமாக இருக்குது, ஏன்னா நான் பல மேடையில் பேசியிருக்கேன். பட் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா மிக சிறந்த ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல நடிகர், ஒரு அப்பாவின் அறவழியில்
இந்த திரையுலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமாக கையில் கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு பல பெரிய வெற்றிகளை கொடுத்து பல இயக்குநர்களோட கூட பணியாற்றிய பிரசாந்த் சாரோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு அது முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இந்த விழாவில் சிறப்பித்து எங்கள் குடும்பத்தில் இருந்த அனைவரையும் வாழ்த்த வந்திருந்த டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களுக்கும், விஷால் சார் அவர்களுக்கும், தானு சார் அவர்களுக்கும் மற்றும் டைரக்டர் துரைசன் சமான் அவர்களுக்கும் மற்றும் என்னை அனைவருக்கும் விட்டு போயிருந்தால் கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க. மற்ற ஜிவி பிரதர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து, ஸோ தேரா சார் கேட்ட உடனே அதில் இது பண்ணுறேன் சார், இந்த வெற்றி பங்களிப்பில் என்னோட பங்களிப்பும் இந்த படத்தில் இருக்கணும்னு சொல்லி இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி வந்த ஜிவி பிரதருக்கும் மற்ற தியாரா சார் வந்து என்ன சொல்ல தெரியல, ஒரு அப்பாவா நான் எப்படி ஒரு பையனுக்கு பண்ணணும்னு நினச்சனோ அதை வந்து ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து இன்னைக்கு என்னோட மகன் ஹரிக்கும் ப்ளஸ் தேவயானியோட டாக்டர் அவங்களுக்கும் ஒரு அப்பா ஸ்தானத்திலேருந்து ஒரு பெரியவராக இருந்து உண்மையிலே இந்த வாய்ப்பை இந்த நேரத்தில் கொடுத்ததுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை எப்படி சொல்ல முடியாது. அது எனக்கு கண்ணு கலங்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவயானி மேடத்துக்கும் அவங்களோட டாக்டருக்கும் அவங்க தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த திரையுலகம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான பர்த்டேயாக இருக்குது. என்ஜாயிங் எவ்ரி செகண்ட். இது வந்து எப்பவுமே என் ஃபேமிலியாக இருக்கிற ப்ரெஸ்ஸும் ஃபேன்ஸும் உங்கள் அனைவரும் கொண்டாடுறது வந்து ஒரு தருணமாக இருக்கும். அந்த தருணத்தில் வந்து என்னுடைய அடுத்த படம் லான்ச், டைட்டில் ரிவீல், ரஞ்சன் த அட்வொகேட். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா வந்து இந்த லான்ச் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறது காரணமாக இருந்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் அனௌன்ஸ், இந்த ரிவீல் அனௌன்ஸ் பண்ண மிகப்பெரிய ப்ரொடியூசர் திரு தானு சார் அவர்களுக்கும், திரு விக்ரமன் சார், திரு தானு சார் அவர்களுக்கும், திரு வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும், அண்ட் நிறைய பேர் வந்தவங்களை திரு KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கும், சரண சார் அவர்களுக்கும், முக்கியமாக என்னுடைய நண்பன் திரு விஷால் சார் அவர்களுக்கும், அப்புறம் திரு SK பிக்சர் சம்பத்குமார் அவர்களுக்கும், தாடா டைரக்டர் கணேஷ் கே பாபா அவர்களுக்கும், அண்ட் இதில் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக மாறின காரணம், அந்த முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் செந்தில் குரூப். 5 ஸ்டார் செந்தில் குரூப்பில் வந்து மிஸ்டர் செந்தில் சார், திரு கல்யாண் சார், அவங்க இப்பயும் அவங்க ஃபேமிலியில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. இப்போ 3ஆவதாக கதிரேசன் சார், அவருடைய டைனமிக் யங் ஹரியை இந்த படத்தில் வந்து லான்ச் ஆகிறாரு. இஸ் கெட்டிங் டெபியூட்டட் அண்ட் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எனக்கும் அப்பாவுக்கும் டு லான்ச் ஹரி. அண்ட் இஸ் அ வெரி டைனமிக் யங்ஸ்டர். ரொம்ப டெடிகேட்டடாக இருக்காரு. அண்ட் அவர் கூட சேர்ந்து என்னோட கோஸ்டார் தேவயானி மேடம் அவங்களோட டாட்டர் பிரியங்கா இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ சச் அ ப்ளஷர் டு ஹாவ் சச் அ நைஸ் யங் டேலண்டட் பீப்புள் கெட்டிங் லான்ச்ட் அண்டர் மை டைரக்டர் திரு தியாகா சார் அவர்களுடைய டைரக்ஷனில் கெட்டிங் லான்ச். அண்ட் ஒரு அப்பாவுக்கு பெருமையான விஷயம் என்னன்னா, when the son is standing and talking in front of the stage, அதோட முக்கியமான ஒரு தருணம் வந்து அந்த சன்னை வந்து லான்ச் ஆகும்போது, இப்போ கதிரன் சாரோட ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். ரொம்ப அருமையான ஃபீலிங் அது. the entire world is watching the son. அதே மதருக்கும் the entire world is watching the daughter. எனக்கும் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் the three of us share the same thing, lineage. எங்கள் ஃபேமிலியில் அது சினிமா இண்டஸ்ட்ரி ஒன் ஹியூஜ் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் இந்த ஒரு அருமையான தருணம் அது. ஹீரோ announcing a new movie, shooting is in progress. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆக்டர்ஸும் வெரி பர்சனல் டியர் டு அஸ். அது
சத்யராஜ் சார் இருக்கட்டும், நம்ம ஆர்கே சுரேஷ் சார் இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜயகுமார் சார், அப்புறம் தேவனி மேடம் அண்ட் ஆதிரா மேம், அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய், அதாவது ஒரு என்டையர் ஸ்டார் பட்டாளம் இருக்குது, மைம் கோபி, அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஹியூஜ் ஸ்டார்ஸ் எல்லாமே. ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் இப்போ அந்த கண்ணில் எப்படியும் நான் படம் பண்ணும்போது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அப்படின்னு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய படத்தை இன்னும் பெருசாக அப்படி காட்ட முடியும் அப்படின்னு காட்டுதான் அந்தகன். அதே மாதிரி இப்போ இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் மூவி. ஸ்கேலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த கிராண்ட்னஸை தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போது ஒரு பக்கம் கேஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்காங்க, இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது அப்படியே ஆப்போசிட்டை பார்த்திங்கன்னா வந்து க்ரூவும், we have a cameraman Raviada sir, a dear friend of mine, and we also have Senil Raghavan. முக்கியமாக வந்து ஒரு முக்கியமான பில்லர் வந்து ஜிவி பிரகாஷ், அவருடைய மியூசிக். அண்ட் அதுக்கும் மேலே வந்து இதுக்கு எல்லாமே வந்து கூட ஒரு பெரிய சப்போர்ட்டாக கதிரேசன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பட் எங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்த்தது வந்து ஒரே ஒரு மனிதர், அதோடைய அப்பா டைரக்டர் தியாகராஜன் சார் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் அப்பா. ஏன்னா நீங்கள் தான் இப்போ எல்லாரும் அப்பா அப்பா சொன்னால் எனக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் என் அப்பா. ஓகே, இருந்தாலும் I'm so happy that everyone is loves you so much. Thank you so much for always being with me. And this film வந்து அப்பான்னு ஒரு ஸ்தானத்தை அந்தான்னு பார்த்து டேரக்டரை பார்க்கும்போது இட்ஸ் ஃபேபுலஸ் டேரக்டர். அவரை நடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். he knows how to treat artists, he knows how to treat everyone separately. அதே மாதிரி டெக்னீஷியனை பார்த்தீங்கன்னா he always on the top, இந்த அப்டேட்டில் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட டைரக்ஷன் நடிக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். அண்ட் ரஞ்சன் த அட்வொகேட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக வந்து அமையும். அது வந்து லுக் வைஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப பெருசாக கிராண்ட் ஸ்கேலில் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும், தரமான படமாக இருக்கும். முக்கியமாக என்னோடய பர்த்டேக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு இருக்குது. உங்கள் அன்பு உங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி ஃபேன்ஸோட அன்பு என்கிட்ட எப்பவுமே இருக்குது. ஆல்வேஸ் மை ஃபேன்ஸ், ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஆல்வேஸ் பீங் வித் மீ. லவ் யூ ஆல் அண்ட் see you soon in the theaters. இன்னைக்கு வந்து இங்கே விழாவை சிறப்பித்த அனைத்து டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல மொத்தமாக சொல்லிக்கிற நேரம் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு, அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச்.